என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை தேடி ஒரு நல்ல செய்திதான் இன்று வந்திருக்கின்றது. அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். ஒருவருக்கு நல்ல செய்தி ஒன்று வந்துவிட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது. அதனால் இந்த செய்தியை நீ தனிமையில் மட்டுமே கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்தியாக இருக்குமாயின் அவரவர்களுக்கு தானாகவே சேர்ந்துவிடும். உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் அதில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் நீ சரியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை நாம் சரியாக பார்க்க வேண்டும் என்று நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, பொறுத்ததும் தான் பொறுத்தாய். இன்னும் சில காலம்தான். நீ பொறுமையாக இருந்துவிட்டால் நல்ல தரமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வழி தெரியாத பாதையில் மனவலிகளோடும் வேதனைகளோடும் செல்லும்போது உனக்கென யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை என் தங்கம் நீ மறந்து விடாதே. இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை, துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று நீ வென்று காட்ட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்த போதும் என் பிள்ளையே, இதுவும் கடந்து போகும் என்று அதை நீ கடக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்திருக்கின்றது. என் தங்கமே, ஒரு நிமிடம் இந்த அம்மா சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணிக்கொண்டு கலங்கி நிற்காதே. என் தங்கமே, அதனை நீ கண்டு கொள்ளாமல் இரு. இந்த அம்மா என்னுடைய போக்கில் அதனை நீ விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை மட்டும் கவனிக்க தொடங்கு. ஏனென்றால் உன்னுடைய நேரத்தை உருவாக்குபவள் இந்த அம்மா நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்னுடைய ஆசைகளோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி இந்த அம்மா நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நீ வேண்டாம் என்று என்னிடத்திலே சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது என்றால் அதை நான் உனக்கு நடத்தியே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் அளவைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை நிச்சயமாக நான் மீண்டும் எழுந்து வள வைப்பேன். உன்னை அளவைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் உனக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்து சோர்ந்தும் போகாமல் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, ஒரு சில இரவு நேரங்களில் உனக்கு அனைத்து உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போல ஒரு உணர்வு ஏற்படும் அல்லவா? அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. உன்னுடைய மனதை எப்பொழுதும் இந்த அம்மா நான் ஆக்கிரமித்து உள்ளேன். இந்த அம்மாவின் மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி நீ
எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த காவல் தெய்வம் என்பதனை என் செல்லமே நீ என்றும் மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நான் சொல்வதை கேட்டு அதனை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான், முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை அம்மா என்று என்னை அழைத்தால் போதும். இந்த அம்மா ஆனவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கின்றேனோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ மனதில் ஒரு விஷயத்தை இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலேயே நல்லபடியாக நடக்கப் போகின்றது. அதற்கு நான் பொறுப்பேற்று கொள்ளப் போகின்றேன். என் தங்கம், நீ ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையின் மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இந்த அம்மா உன்னிடத்திலே பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த இயற்கையும் உன் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் பல கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய பாதை சரியானதுதான். ஏனென்றால் அனுபவங்களை விட சிறந்த ஆசான் வேறு எதுவுமே இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னையே சில பேர் குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து நீ வருந்தி விடாதே. வாழ்க்கையில் முன்பை விட சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்கான உன்னை இழக்க செய்து இப்பொழுது உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்து விட வேண்டும். என் செல்லமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் அம்மா நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். யார் மூலமாகவோ உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. என்னையே நினைத்து நினைத்து என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா? உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ துவண்டு போய் விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.